பல வருடங்களாக என் குடும்பத்தினர் என் காதலனை ஒரு சாதாரண உழைப்பாளி என்றுதான் அழைத்தார்கள். ஆனால் என் 30வது பிறந்த நாளில் அவர் எனக்கு அளித்த பரிசு என் தந்தையின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. என் தந்தை ஒரு ஓய்வு பெற்ற கார்ப்பரேட் வழக்கறிஞர். என் அக்கா ஏமி ஒரு ஆடம்பரமான வழக்கறிஞரை மணந்தாள். அவர் ஒரு விலையுயர்ந்த காரை ஓட்டுபவர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு முறை அதை பற்றி எப்படியாவது பேசிவிடுவார். என் குடும்பத்திற்கு லியோ ஒரு சாதாரண உழைப்பாளி மட்டுமே. அவர் தன் நாட்களை சுவர்பூச்சி தூசியில் மூழ்கி கழிப்பவர். ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் என் அக்காலின் வெற்றிகரமான கணவரை பற்றி பெருமையாக பேசுவார்கள். நான் எப்போது வளர்ந்து ஒரு நல்ல எதிர்காலமுள்ள ஒருவரை காதலிப்பேன் என்று கேட்பார்கள். நான் அந்த கருத்துக்கள் அனைத்தையும் புறக்கணித்தேன். ஏனென்றால் நான் லியோவை நேசித்தேன். அவர் வைத்திருந்த எதற்காகவும் அல்ல, மாறாக அவருடைய கருணைக்காக, அவருடைய உறுதியான இதயத்திற்காக மற்றும் அவர் எப்போதும் என் பக்கத்தில் நின்ற விதத்திற்காக. என் 30வது பிறந்த நாளுக்கு என் பெற்றோர் வீட்டில் இரவு விருந்து நடத்த என் குடும்பத்தினர் வற்புறுத்தினார்கள். அந்த கொண்டாட்டம் மீண்டும் ஒரு வழக்கமான தாக்குதலாக மாற நீண்ட நேரம் ஆகவில்லை. பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் நேரம் வந்தபோது ஏமி பெருமையுடன் ஒரு டிசைனர் கைப்பை பிரித்தாள். என் தாய் அதன் விலை எவ்வளவு என்பதை அனைவரும் கேட்கும்படி பார்த்து கொண்டார். பிறகு லியோ அமைதியாக எழுந்து நின்றார். அவர் தனது பழைய கேன்வாஸ் வேலைப்பையில் கையை விட்டு கவனமாக ஒரு கனமான பழமையான மரப்பெட்டியை வெளியே எடுத்தார். மேசை முழுவதும் இருந்த நேர்த்தியான பரிசு பைகள் மற்றும் பளபளப்பான பரிசு தாள்களுடன் ஒப்பிடும்போது அது மிகவும் எளிமையாக தெரிந்தது. என் அக்கா கேலி செய்து தன் கணவனிடம் ஏதோ கிசுகிசுத்தாள். ஒரு சில பேர் மெதுவாக சிரித்தார்கள். ஆனால் லியோ அந்த பெட்டியை என் முன் வைத்தபோது அவருடைய கைகள் நடுங்குவதை நான் கவனித்தேன். என் வேலை முடிந்த பிறகு கடந்த 5 வருடங்களாக ஒவ்வொரு இரவும் இதற்காக வேலை செய்தேன் என்று அவர் மெதுவாக சொன்னார். நான் அவருடைய கண்களை பார்த்துவிட்டு மெதுவாக என் கையை நீட்டினேன். நான் பித்தளை பூட்டை திறந்தேன். மூடியை தூக்கினேன். அறை முழுவதும் முற்றிலும் அமைதியானது. என் அக்காளின் புன்னகை உடனடியாக மறைந்தது. என் தந்தை முன்னோக்கி சாய்ந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் பெட்டிக்குள் உற்று பார்த்தார். ஒவ்வொரு நொடியும் அவருடைய கண்கள் விரிந்தன. பின்னர் அவருடைய முகபாவம் முற்றிலும் மாறியது. அவர் மெதுவாக தன் நாற்காலியில் சரிந்து தன் 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டார். சமையல் மேசையிலேயே கட்டுப்படுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தார். நீங்கள் அனைவரும் அடுத்த பகுதியை அறிய மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். மேலும் படிக்க விரும்பினால் கீழே ஒரு ஆம் என்று கருத்து தெரிவிக்கவும்.